திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஜூன் 30 முதல் நவம்பர் 15 வரை சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம். சனினா பொதுவாக நியாயவான் நீதிவான் அப்படின்லாம் சொல்லுவோம். பட் ரியாலிட்டி என்னென்னா, எந்த இடத்துல அவங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் தேவைப்படுதோ அந்த மாதிரி விஷயங்களை அவங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சுபாவத்தை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் சனியினுடைய ஆளுமையை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு வேணும்னா போய் பேசுவாங்க, அவங்களுக்கு வேணும்னா நேர்மையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. தே ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அண்ட் தே சீ த லோ பெஞ்ச் ஆஃப் எவ்ரி திங். அதாவது இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஸ்க்ராட்சுக்கு போய் ரொம்ப கீழே போய் ஒரு விஷயத்தை வந்து நோண்டணும்னா அது சனி தான் காரகத்துவம். ஜீவகாரகன்னு சொல்லுவோம். அதாவது ஜீவனஸ்தானத்திற்கான காரகம். அதாவது என்னென்னா கர்மாவிற்கான காரகம். கர்மானா வேலைக்கான காரகனும் சனி தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட சனி கிரகத்துடைய வீரியம் வந்து வக்ரம் பெறும் பொழுது என்ன நடக்கிறது? வக்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதிசாரம்னா தாண்டி போகிறது. டக்குன்னு அப்படியே இருக்கிற நிலவில் வந்து அப்படியே கடக்கடக்குன்னு ஓடி போய் அடுத்த லெவலுக்கு போயிடுறது. வக்ரம் அப்படின்னா ரிவர்ஸ். எங்கேருந்து ரிவர்ஸ்? இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செஞ்சுட்டுருக்கார். புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து சதயத்துக்கு வருவார், ரிவர்ஸில் வர்றார். ஸோ ரிவர்ஸில் அதுவும் சனி கிரகம் சொல்லக்கூடிய இருக்கிறதுலே கெடு பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம்னு சந்தோஷத்தின் அடிப்படையில் சொல்லலாம். பொருளாதாரத்தின் அடிப்படையில் சனி ஒரு நல்ல கிரகம் தான். கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா பணம் வரும். சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஒரு கிரகம் சனிங்கிறது சித்தப்பான்னு சொல்லலாம். வீட்டில் மூதாதியர்கள் கர்மா அதிகமாக இருக்குன்னா சனி ஜாதகத்தில் கெட்டிருக்கும். வேலைக்கே போக முடியாமல் 24 மணி நேரம் தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை 24 மணி நேரம் வேதாந்தம் சித்தாந்தம் பேசுகிற மாதிரி வரும். ஒரு முழுமையான திருப்தி இல்லாத ஒரு நிலைமை இருந்துகிட்ருக்கும். எப்போவுமே ஒரு மாதிரி விரோச்சுன்னு ஒரு ஃபீலிங்கு. எல்லா விதமான கெடு எண்ணங்களும் கெடு நட்புகளும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு கூட தீய பழக்க வழக்கங்களுக்கு தான் சனி தான் காரகத்துவம். ரெண்டாவது இந்த கிரகம் போய் வக்கரம் அடையுது. அப்போ என்ன பண்ணும்? அப்போ ஐயோ கெட்ட கிரகம் வக்கரம் அடையுது, என்ன பண்ணும்? 2 விதமான பலன் பண்ணும். முதல் விஷயம் கெடு பலன்கள் கொடுக்கும், உண்மை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஒரு கெடு கிரகம் கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? தானம் பண்ண வைக்கும், நல்ல விஷயங்களுக்கு யாராவது வைக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த 2வது கேட்டகரி தான் சம்திங் ஆஃப் அன் இன்ட்ரெஸ்டிங் கேட்டகரி, ஒரு சர்ப்ரைசிங் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ராசி லக்னத்துக்கும் இந்த சனியுடைய கிரக காரகத்துவம் எப்படிப்பட்ட வேலைகள் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இது சனி வக்கர பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரைக்குமான லக்னங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும், ராசிகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குங்கிறது இன்காமனாக சொல்லிடுறேன். பட் ஆக்சுவலாக சொல்லும் பொழுது கும்பத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்தை சனி பாஸ் ஆகுது அப்படின்னா அதற்கு பலன் உண்டு, வக்கரம் பலன்கள் உண்டு. இது கோச்சார பலன்கள். ஆனால் பயங்கரமாக வேலை செய்யும். கும்பத்தில் கிரகம் இருந்தாலும் சரி, மிதுனத்தில் கிரகம் இருந்தாலும் சரி, துலாத்தில் கிரகம் இருந்தாலும் சரி, அதே மாதிரி மீனத்தில் கிரகம் இருந்தாலும் சரி, மகரத்தில் கிரகம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இது வேலை செய்யும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த 6 கட்டங்களில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த வக்கர பலன்கள் வேலை செய்யும். மறுபடியும் சொல்கிறேன், எந்தெந்த கட்டங்கள் இருக்கணும்னு. கும்பத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, மீனத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, மகரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, மிதுனம் துலாத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் 100% இந்த வக்கர பலன்கள் உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்து புரட்டி பார்த்துக்குங்க. இந்த 5 இடங்களில் கிரகம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எந்த கிரகம் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட வேலைகள். ஸோ அதுக்கான பலன்கள், கெடு பலன்களாக இருந்தாலும் சரி, நல்ல பலன்கள் எப்படி நடக்கும், கெடு பலன்கள் எப்படி நடக்கும், இதுக்கு நம்ம எப்படிப்பட்ட தீர்வை காண முடியும்
என்ன பரிகாரங்கள் பண்ணால் சால்வ் ஆகும்? அந்த கிரகத்திற்கான காரகத்துவத்தை நாம் தானம் செய்ய வேண்டும். தானத்தினால் மட்டும்தான் நீங்கள் இதில் ஜெயிக்க முடியும். சிம்பிள். ஒன்று வேண்டான்னு வீட்டில் சொல்லிட்டாங்க, மறுபடியும் அதே வேணும் அதே வேணும்னு அர்த்தம். அதுதான் வக்ரம். வீட்டில் அது தர்மம் கிடையாது, அது நியாயம் கிடையாது, அது வேண்டாம், இப்போ உனக்கு அந்த தகுதி கிடையாது, நீ பெருசானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இல்லை என் வயசு 3 தான், எனக்கு பெரிய சைக்கிள் வேணும்னு சண்டை போட்டால் எப்படி இருக்கும்? நிறைய பேர் பார்த்திங்கன்னா வயசு 24 வயசு இருக்கும், ஆனால் பொண்ணுக்கு 28 வயசு இருக்கும். எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. தர்மத்தின் பிரகாரம் தப்பு. இதெல்லாம் வக்கரமாக போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அப்போ கும்பத்தில் இந்த ஒரு சனி வக்கரம் அடையும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் பாஸ் ஆகுதோ அந்த கிரகத்துக்கான வேலைகள் செய்யும். இப்போ சனி முதல் புரட்டாதி நட்சத்திரம் கும்பத்தை கனெக்ட் ஆகுது, கும்பத்தில் குருவுடைய நட்சத்திரம் கிராஸ் ஆகுது. ஸோ வீட்டில் பெரியவங்க, குருமார்கள், உங்களுக்கு அட்வைசரி பண்ணக்கூடிய ஆட்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டு பத்திரம் நிலம், இந்த மாதிரி விஷயங்கள், விற்பனை செய்ய முடியாத விஷயங்கள், கால் முட்டி லிகமெண்ட்டு, அதுக்கப்புறம் விட்டமினில் உடம்புல ஊட்டச்சத்து குறைபாடு, புரோட்டீன் ரொம்ப டவுன். அடுத்து சனி ராகுவை கடக்கும் பொழுது ஹீமோக்ளோபின் லெவல் டவுன் ஆகும். நட்பு மூலியமாக கெட்ட விஷயங்களில் ஈடுபாடு, கெட்ட பழக்கங்கள் அந்த மாதிரி போயிடும். இதுவே நல்லது நடக்கும் பொழுது, அந்த ஜாதகத்தில் பிராப்தம் நல்லதாக இருக்கும் பொழுது, கொடுப்பினே நல்லா இருக்கும் பொழுது, கிரகங்கள் நல்லா அமையும் பொழுது, நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது, இது அப்படியே ரிவர்ஸில் வேலை செய்யும். பெரியவங்க மூலியமாக ஆதாயம், நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், சில பேருக்கு ப்ரமோஷன், நிறைய பேருக்கு வீடு சொத்து பத்திரங்கள் கைக்கு வருவது, அப்பா மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது, உடம்பு ஆரோக்கியம் மேம்படுறது, ஒரு பெனிஃபிட் பொதுவாக அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள்ங்கிறது மாறும், ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி மாறும். இங்கே என்னென்னா, அடுத்த இந்த 30ஆம் தேதி ஜூன்லேருந்து நவம்பர் 15க்குள்ளே மெயினாக மினிஸ்டர்ஸ் அரசியலில் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும், பயங்கர சண்டை சச்சரவுகள்லாம் நடக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமாக கும்பம் அப்படின்னு சொன்னாவே கோவில்கள், ராஜகோபுரங்கள், ரெண்டாவது இந்த குடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ட்ரக்கு, இந்த மாதிரி விஷயங்களில் பயங்கர பிரச்சனைலாம் கொடுக்கும். தீ விபத்துகள் கூட ஏற்படும். நிறைய இடங்களில் இந்த மினரல் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதிலெல்லாம் பயங்கர பிரச்சனைகள் கொடுக்கும். இயற்கை அசம்பாவிதங்கள்லேருந்து, தீ விபத்துகள்லேருந்து, தண்ணீர்னால கண்டங்கள்லேருந்து, நிறைய இடங்களில் பூகம்பங்கள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய டைம், அதாவது நேச்சுரல் முண்டே அஸ்ட்ராலஜி பிரகாரம். ஸோ இந்த ஒரு 4.5 மாதத்துக்கு என்ன நடக்கிறதுங்கிறது ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லுவோம், 11ஆம் இடத்தை. இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு நட்சத்திரத்தையும் ராகு நட்சத்திரத்தையும் சனி கடக்கும் வக்கரமாக. வக்கரம்னா ரிவர்ஸ் த சினாரியோ. இது வரைக்கும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நபர்களில் இப்போ பிரச்சனை கொடுக்கலாம். உங்களுக்கு கால் முட்டிகளில் பாதிப்பு கொடுக்கலாம், பதவிகள் பறி போகலாம், பதவிகளில் பெரிய ஒரு பிரச்சனை ஹோல்டாக இருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருப்பாங்க, இல்லை வேண்டான்னு ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க, கையில் இருக்கிற முதலீடு யாருக்கோ ஃப்ரெண்டுக்கு கொடுத்து நட்பு கொடுத்து அப்படியே லாக் பண்ணி உட்கார வச்சுறது, நம்பி கழுத்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் சாம்பிளுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதே மாதிரி இதில் 4 டைமென்ஷனில் வேலை நடக்கும். உங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது முன்னோர்கள்னால, பெரியவங்கனால பிரச்சனை, மூத்த பசங்க இருந்தாங்கன்னா வீட்டில், அதாவது மூத்த அண்ணன் தம்பி, அவங்க மூலிமா கொஞ்சம் பிரச்சனை குளறுபடி, தேவையில்லாத வாக்கா தகராறு மாதிரி, அவங்க குடும்பத்தில் தகராறு, நீங்கள் தான் காரணம்னு சொல்லுவாங்க. லக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி, யாரெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் இருக்கீங்களோ, பதவிகள் இருக்கீங்களோ, சங்கம், சமூகம், சட்டமன்றம், குழு, நாடாளுமன்றம், கிளப், இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் பணம் கையாடல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உங்களை கார்னர் பண்ணுறது, முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் மேலே அபாண்டமான படியெல்லாம் வரும். எப்போவோ பண்ண குத்தத்துக்கு இப்போ பிராயச்சித்தை அனுபவிக்கிற மாதிரி வரும். ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும் பொழுது இது அப்படியே பெனிஃபிட்டாகவும் மாறும். எப்படின்னா, உங்களுக்கு ஜாதகத்தில் கிரகம் சனி பேசிக்கலாக நல்லா அமைஞ்சிருக்கணும். நான் சொல்லக்கூடிய அந்த 5 இடங்களில் நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது, மகரம், கும்பம், மீனம், மிதுனம், துலாம், இந்த இடங்களில் பொதுவாக நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் பயங்கரமாக இருக்கும். அது ஃபிசிக்கலாக அந்த ஜாதகம் பார்க்கும்பொழுது தான் சொல்ல முடியும். எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் எதிர்பார்த்து ஒரு 6 மாதம் முன்னாடி 8 மாதம் முன்னாடி வச்சுருப்பாங்க, ஆனால் ஹோல்டில் வச்சுருப்பாங்க, உங்கள் பேர் தெரியும் ஆனால் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதெல்லாம் இப்போ வரும்.
எங்கேயாவது டெபாசிட் போட்டு வச்சுருப்பீங்க இன்ட்ரெஸ்ட் வரணும்னு, அந்த இன்ட்ரெஸ்ட் வராமல் இருந்திருக்கும், அது இப்போ இன்ட்ரெஸ்ட் வரும், சேர்ந்து வரும். ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு ஒரு வருஷத்துக்கு வந்து போடாமல் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் இப்போ வரும். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இப்படி வரும். அதாவது டபுள் ஆக்ஷன் பெனிஃபிட்ஸுங்கிற மாதிரி எதிர்பாராத பெனிஃபிட். எப்போவோ போட்ட பணம், எப்போவோ போட்ட ஆர்டர், எப்போவோ போட்ட ட்ரான்ஸ்ஃபர், எப்போவோ போட்ட அப்பாயின்மெண்ட், எப்போவோ போட்ட பதவி, அதெல்லாம் இப்போ வந்து சேரும். பெரியவங்ககிட்ட பேச முடியாத நிலைமை, அண்ணன் தம்பிக்குள்ள பெரியவங்களுடைய, அதாவது வீட்டில் பெரியவங்களோட பெரிய அண்ணன் தம்பி அவங்க கூட பேச முடியாத நிலைமை, அதெல்லாம் இப்போ ஒன்று சேரும். எதிர்பாராத பெனிஃபிட் நிறையா நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பெனிஃபிட் தள்ளி போகும். நிறைய பேர் கால் லிகமெண்ட்டில் பிரச்சனை வந்து உட்காந்துருப்பாங்க, அவங்களாம் திடீர்னு பார்த்தா டாக்டர், கரெக்டான டாக்டர் கிடச்சி ஓகே ஆகிடுவாங்க. இப்போ கிட்டக்கிட்டன்னு துள்ளி குதிப்பீங்க. எந்த டெஃபிஷியன்சி உடம்புன்னு சொன்னால் அது வந்து சரியாயிடும். திடீர்னு பார்த்தா IVF ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, டக்குன்னு குழந்தை கன்சீவ் ஆகிடும். 2-3 அட்டம்ப்ட் அடித்து முடியலன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்படி நடந்துடும். ஸோ இந்த மாதிரி பலன்கள் வந்து ரொம்ப ஒரு வேறுபட்ட பலன்கள் தான் இந்த சனி வக்கரத்தில் கொடுக்கும். ஸோ மேஷத்தை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் பெரிய ஒரு யோகம். ஆக்சுவலாக நல்ல பலன்கள் நடக்கும் பொழுது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், தீமையான பலன்கள் கேட்கும் பொழுது நடுக்கத்தை கொடுக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், பார்த்து தான் சொல்ல முடியும். அதில் ரொம்ப முக்கியமாக டைம் கரெக்ஷன்னு பண்ணுவோம். டைம் கரெக்ஷனில் உங்களுடைய ஈவெண்ட்டை மேட்ச் பண்ணுவோம். ஒரு 3 கேள்வி கேட்போம். அந்த 3 கேள்வி வந்து ஒரு 2 கேள்விக்கு மேலே கரெக்டாக இருந்தனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பலன் சொல்ல முடியும். அதில் அப்ராக்சிமேட்லி 40 செகண்ட்ஸ்க்கு ஒரு ஜாதகம் மாறிடும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தின் பிரகாரம், இந்த ஒரு கிரக பெயர்ச்சியின் பிரகாரம், இந்த வக்கர சனி பயிற்சியின் பிரகாரம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கணும் ஒன்று. ஸோ அப்படிப்பட்ட பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, சிதிலமடைந்த ராஜகோபுரங்களுக்கு தான தர்மம் பண்ணணும். அப்போது ஒருத்தர் கோபுரம் கட்டணும், பழைய கோபுரம் இருக்குது ஆனால் புதுசாக கோபுரம் கட்டணும், அந்த மாதிரி நபர்களுக்கு, அந்த மாதிரி கோவில்களுக்கு நீங்கள் தானம் பண்ணலாம். சரி, அப்படிப்பட்ட கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நிறைய இடங்கள் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் இருக்குது, அது கூட நான் சொல்கிறேன். தருமபுரி பக்கத்தில் பாப்பாரப்பட்டின்னு சொல்லி ஒரு ஊர். அது அக்ரஹாரத்துக்குள்ளே ஒரு 1200 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டியிருக்கக்கூடிய வரதராஜ பெருமானுடைய சன்னிதானம் இருக்குது. அந்த கோபுரம் வந்து இப்போ புதுசாக எடுத்து பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரீசண்டாக வந்த தகவல். அதனால் நீங்கள் யாராவது அங்கே தானம் பண்ணணும்னா பண்ணலாம். அது நீங்கள் நிறைய ஆன்லைனில் வெப்சைட்டில் இருக்குது. அது கோபுரம் கட்டுறக்கான செலவு அப்படின்னு சொல்லி உங்களால் ஆனது நீங்கள் தானம் பண்ணலாம். அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ இதில் என்னென்னா, இந்த தானங்கள் செய்வதனால உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த நான் நிறைய கெட்ட பலன்கள்லாம் சொன்னல, அந்த கெட்ட பலன்கள் நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதோடைய தாக்கம் கம்மியாகும் அப்படிங்கிறது நீங்கள் நம்பலாம். ஏன்னா தானம் செய்யும் பொழுது அது பெரிய பிராயச்சித்தமாக ஏற்படும். ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம், எது பழைய வேலையோ, எது பழைய ஆஃபீஸில் இருந்தீங்களோ, யார் பழைய கலீகாக இருந்தாங்களோ, எந்த பழைய டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பணிபுரிந்தீங்களோ, எந்த பிரச்சனை நீங்கள் அதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இப்போ ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும். நிறைய பேருக்கு பழைய வேலை கிடைக்கும், விட்டு போன ஆஃபர் கிடைக்கும், நீங்கள் வேண்டாம் அப்படின்னு செகண்டில் வச்ச ஆஃபர்லாம் கிடைக்கும். கால் தொடையில் பழைய பிரச்சனை வந்ததுன்னா அது வந்து சால்வ் ஆகும், வரலைன்னா அந்த பிரச்சனை வரும். தொழில் கர்மாக்களை எதெல்லாம் விட்டு கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும். திரிகோணங்களில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கனால பொதுவாகவே வேலைகளில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க ஆஃபீஸில். உடனே அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் போட்டு அந்த இடத்துக்கெலாம் போய் இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வருவீங்க. அந்த பணத்தை கிளைம் பண்ணுறதுக்கு நிறைய நாள் ஆகும். இந்த டைமில் என்னென்னா, நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு வராது, அந்த போய் லாக் ஆகிடும். அப்போ உங்களுக்கு கையிருப்பு பணங்கிறது கரையும். ரெண்டாவது, ஏதோ ஒரு இடத்துல நிறைய அலைச்சல் கொடுக்கும். வேலைகளில் செஞ்சதையே 2 தடவை செய்கிற மாதிரியும், நிறைய விஷயங்கள் நீங்கள் விட்டு வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ வந்து வேலைகளில் பார்க்குற மாதிரி வரும். வேலையில் உங்களுக்கு தெரியாமல் எதிரி, பழைய ஆளுகளே மறுபடியும் எதிரியாக மாறுவாங்க. உங்களுக்கு நண்பர் மாதிரி இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்களாம் எதிரியாக இருப்பாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக கும்பங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பெரிய பெரிய ஆட்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப நாளாக இருந்துகிட்ருப்பாங்க. இப்போ புதுசாக நீங்கள் போய் அதில் பண்ணும் பொழுது அதில் பிரச்சனைகள் நிறைய கொடுப்பாங்க. மாமியாருடைய உடல்நிலைகளில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அதுலேயுமே அவங்களுடைய ஹெல்த்தில் வீக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில இடங்களில் சர்ஜரி வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். சரி, நல்ல பலன்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலை கிடைக்கும்.
ரெண்டாவது, ரொம்ப பழைய ஆட்களோட கான்டாக்ட், ரெஃபரன்ஸ் மூலியம் வேலை கிடைக்கிறது, பணம் வருவாய் வருவது, வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு வேலை கிடைக்கிறது, மாதாந்திர சம்பளமாக இருந்தாலும் சரி, ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஜல்லி மணல் கட்டுமானம் அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் போய் கனெக்ட் ஆகிறது, பெரிய பெரிய இடங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க, அதெல்லாம் பண்ணி மறுபடியும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு நல்ல கான்டாக்ட்டுங்கிறது டெவலப் ஆகும். அதனால் பொதுவாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாகும், வாழ்க்கையில் நம்ம வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாகும். பொதுவாக இந்த ஒரு காலகட்டங்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து தாறுமாறாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் தொழில் 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால தொழிலில் பெரிய முயற்சிகள்லாம் வந்து சக்ஸஸ் கொடுக்கும். 1, 2, 3, 4 தடவை அட்டன் பண்ணி ஆகாதவங்க 5ஆவது தடவை கிளியர் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வுகள்லேருந்து எந்த வேலையான அரசாங்க வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இதில் என்னென்னா கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். ரொம்ப வெயிட் பண்ண வைப்பாங்க, மணிக்கணக்கில் ஆகும், நாள் கணக்கில் ஆகும், மாத கணக்கில் ஆகும், ஆனால் கிடைக்கும். அதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள். ரெண்டாவது, அந்த கௌரவம் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கூடிய நிலைமையில் இப்போ கௌரவம் தானாக வரும். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் அவங்களாம் வந்து சலாம் போடுவாங்க, புது புது ஆள்லாம் சலாம் போடுவாங்க, இதெல்லாம் நம்பலாமான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எண்ணெல்லாம் வரும். ஆனால் நீங்கள் நம்பலாம், பிரச்சனை கிடையாது. இந்த வக்கரம் பெற்றக்கூடிய சனி கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண வைக்கும். உங்கள் கால் தொடை பகுதிகள் கவனமாக இருக்க வேண்டும். சூட்டு கொப்பளங்கள், ஸ்க்ராட்சு இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய நெகட்டிவ் பலன்லாம் நடக்காது. சரி, இப்படி நெகட்டிவ் பலன் நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல் விஷயம், உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி மகரம், கும்பம், மீனம், மிதுனம், துலாம் அந்த கட்டங்களில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த நல்ல கிரகனாக பார்க்கணும், அந்த கிரகத்துடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதை வச்சு தான் உங்களுக்கான ஆக்சுவல் இந்த கோச்சாரத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தில் மெயின் டைம் கரெக்ஷன் பண்ணி பார்க்கக்கூடிய பலன்கள் நல்லா செட் ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்த்துலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம், அதற்கான பலன்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிடுறேன். சரி, அப்படி எதுவுமே நெகட்டிவ் நடக்கக்கூடாது அப்படின்னு சிம்பிளான சொல்யூஷன் என்னன்னா, இந்த சனி வக்கரம் பெறுவது கும்பம் அப்படின்னு கனெக்ட் ஆகக்கூடிய இடம் வந்து பேசிக்கலாக பூர்ண கும்ப மரியாதை யாருக்கு கொடுப்பாங்க? பூர்ண கும்ப மரியாதைங்கிறது கோவில்களில் சன்னியாசிகள் மகான்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூர்ண கும்ப மரியாதை எப்போ நடக்கும்? அந்த குடமுழக்குன்னு சொல்லுவோம். குடமுழக்கு, கும்பாபிஷேகம், கும்பத்தை அபிஷேகம் செய்யணும். எந்த கும்பத்தை? ராஜகோபுரங்கள் மேல் இருக்கக்கூடிய கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்படி ராஜகோபுரம் கட்டணும். அப்படி இருந்தது பழைய வக்கரம்னா ஆல்ரெடி பழைய ராஜகோபுரங்கள், அது புதுசாக கட்டி அதுக்கு வந்து நீங்கள் குடமுழுக்கு செய்யக்கூடிய விஷயத்துக்கு பணம் கொடுக்கலாம். அப்போ கும்பாபிஷேகத்துக்குன்னு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு இது வந்து கிளியர் ஆகும். எங்கே நடந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி, எங்கே வேணால் கொடுக்கலாம். தெரிஞ்ச இடங்கள்ல நிறையா இருக்கும். இந்த டைம் நான் இந்த வீடியோவை கேட்கும் பொழுதும் ஆடியோவை கேட்கும் பொழுது ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நிறைய நியூஸ்லாம் வரலாம். அதுக்கு நீங்கள் வந்து தானம் பண்ணலாம், அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ அப்படி ஒன்று நீங்கள் முன்னிருந்து பண்ணி வைக்கணும், இல்லைன்னா அதுக்கு தானம் பண்ணணும், இல்லைன்னா குலதெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தானம் பண்ணலாம். ஒருவேளை இதெல்லாம் எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னிங்கன்னா, இப்போ ரீசண்டாக தர்மபுரி பக்கத்தில் பாப்பார்பட்டிங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அக்ரஹாரத்தில் தட்சிண மந்திராலயம் சொல்லி ராகவேந்திர சுவாமியோடைய மடம் இருக்குது. அதில் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டியிருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுடைய சன்னிதானம் இருக்குது. அதற்கு புதுசாக கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதாவது புதுசாக கோபுரம் கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் தானம் பண்ணலாம், அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மிதுனம் அப்படின்னு எடுத்து பார்த்தா இப்போ நான் 5 இடங்கள் சொன்னேன். உங்கள் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், உங்கள் கட்டத்தை பார்க்கலாம். அதில் மிதுனம், துலாம், கும்பம், மீனம், மகரம் இந்த இடங்கள் ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது கண்டிப்பாக வேலை செய்யும், 100% வேலை செய்யும். ஸோ அப்போது இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் அது 9ஆம் இடம், அதில் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சனி. 9ஆம் இடம்னா என்ன அர்த்தம்? அப்பா பாட்டனார்கள் அப்படின்னு அர்த்தம், கால் பகுதிகள் அப்படின்னு அர்த்தம், மூட்டு பகுதிகள் அப்படின்னு அர்த்தம், ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாக்யஸ்தானம், லக்கு, குலதெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்.
இறந்து போயிருக்கக்கூடிய ஆத்மாக்கள். இது எல்லாமே ஒரு மாதிரி அமானுஷமாக இருக்கே, ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியலையே, இதெல்லாம் நமக்கு எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும்னு. ஒருவேளை இந்த 5 இடங்கள் ஏதாவது நல்ல கிரகங்கள் இருந்தது, உங்களுக்கு சனி பேசிக்கலாக ஜாதகத்தில் பாதிக்கலை, கொடுப்பிலை நன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னா முன்னோர்கள் சொத்து வந்து சேரும், வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் கிளியர் ஆகும், வீசா பாஸ்போர்ட் இதெல்லாம் கிளியர் ஆகாமல் இருந்தது, வீசா ரிஜெக்ட் ஆச்சுன்னா இப்போ கிளியர் ஆகும். அதில் ரொம்ப முக்கியமாக பெரிய பெரிய இடங்களுக்கு நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், கௌரவங்கள் கொடுக்காம இடத்துல கௌரவம் தேடி வரும், அப்பா அம்மா மதிக்காமல் இருக்கிற நிலமத்தில் அப்பா அம்மா மதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும், உங்களை தேடி நாடி பல விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகும். அதில் ரொம்ப முக்கியமாக குழந்தை பிராப்தம் ஃபேமிலிக்குள்ளே இல்லைன்னா அது குழந்தை பிராப்தம் ஏற்படும். வீட்டில் லவ் மேரேஜ் ஆகிருக்கு, குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறக்கும், மேரேஜ் ஆகணும்னா மேரேஜ் ஆகும், அதாவது டிவோர்ஸ் ஆகிடுதுன்னா இப்போ 2ஆம் கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே நல்ல பலனாக கொடுக்கும். ஒருவேளை அந்த இடத்துல கெட்ட கிரகங்கள் இருந்தது, இந்த கிரகங்கள் நான் சொன்னேன் 5 இடத்துல உங்களுக்கு கெட்ட கிரகம் இருந்தது, இல்லை உங்களுக்கு சனி பேசிக்கலாக ஜாதகத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9ஆம் இடம்ங்கிறது பேசிக்கலாக பாக்யஸ்தானம், அதில் சனி வக்கரம் பெறும் பொழுது இடுப்புப்பட்டம் ஆசனவாயு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகள் வரலாம், வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் நடக்கலாம், வீட்டில் பெரியவங்க அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தில் பயங்கர பிரச்சனை வரலாம், லாங் ட்ராவல் போகணுன்னாவே அந்த இடத்துல அசௌகரியங்கள் கொடுக்கலாம், ஃப்ளைட் ஏற முடியாத நிலைமை கொடுக்கலாம், பாஸ்போர்ட் கிளியர் ஆகாத நிலைமை கொடுக்கலாம், வெளியூர் வெளிநாடுகளில் தங்கியிருக்கக்கூடிய ஆட்களுக்கு அங்கே பயங்கரமான பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி நிலைமை வரலாம், எதெல்லாம் நம்ம கரெக்டாக நடக்கணும்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடக்காமல் இருக்கலாம், தெய்வ அனுகிரகமே இல்லாமல் இருக்கலாம், கோவில்களுக்கு பூஜை புனஸ்காரங்களுக்கு ஒரு பேசிக்கலாக குலதெய்வத்துடைய அனுகிரகமே இல்லாமல் இருக்கலாம், எல்லாமே 10 தடவை முடிவு பண்ணுற மாதிரி நிலைமைகள், 10 தடவை கஷ்டப்படுற மாதிரி முடிவுகள், சிங்கிள் டேக்கில் ஓகே ஆகாமல் 10 தடவை ஒன்றொன்றுக்கும் முயற்சி பண்ணுற மாதிரி வரும். இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, இந்த சனி வக்கரம் பெறும்பொழுது 2 நட்சத்திரங்களை கிராஸ் ஆகும். குருங்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தை கிராஸ் ஆகும், ராகுங்கிறது சதய நட்சத்திரத்தை கிராஸ் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் கிராஸ் ஆகும்பொழுது நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும். எப்படின்னா சாஷ்டாங்கமாக நீங்கள் இந்த சனி வக்கரன்னா ரிவர்ஸ்னால் என்ன அர்த்தம், சிதிலம் அடைந்திருக்கக்கூடிய இடங்கள் கோவில்கள், அங்கே பூஜை செய்யக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு பிராமணர்களுக்கு நீங்கள் தான தர்மம் செய்யலாம். அதில் கும்பம் அப்படின்னா கும்ப கோணத்தை குறிக்கும். அதில் 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், விஜேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் பூஜையை செய்யக்கூடிய யாருக்காக இருந்தாலும் நீங்கள் தானம் பண்ணலாம். இல்லையா ஸ்ரீரங்கத்தில் முனீந்திர சுவாமிகள் இருக்காங்க, அந்த பிருந்தாவனத்தில் பூஜை செய்யக்கூடிய நபர்களுக்கு தானம் செய்யலாம். அப்படி இல்லையா சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு கட்டக்கூடிய ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செய்யலாம். சந்நியாசிகள் மகான்களுக்கு பாத பூஜை செய்யலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும், லைஃப் வேறு லெவலில் நோக்கி போகும். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த சனி வக்கரம் பெறுகிறதே நம்மளை என்ன பண்ணிகிட்டு இருக்கு சார், ஆல்ரெடி நான் படுத்தின்னு இருக்கு, சித்திரவதை அனுப்பிச்சுட்டு இருக்கேன், எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்கிற மாதிரி கும்பி பாக்கம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கடகராசி நண்பர்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி போட்டு படுத்தின்னு இருக்கு. அதில் வக்கரம் வேறையா வாசுதேவா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதில் என்னென்னா பியூட்டி, இது என்ன கஷ்டப்படுறீங்களோ, இந்த சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதத்துக்கு, ஃபேமிலி பிரிகிற அளவுக்கு போகும். அதாவது ஜாதகத்தில் 5 இடங்கள் மெயினாக உங்கள் ஜாதகம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அதில் இந்த மகரம், கும்பம், மீனம், மிதுனம், துலாம் இந்த இடங்கள் ஏதாவது நல்ல கிரகம் இருந்ததுன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. நல்ல கிரகங்கள் என்னென்ன, குரு, சுக்கிரன், புதன் இதெல்லாம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு தப்பிச்சிடும், பெரிய பாதிப்பு கொடுக்காது. செவ்வாய், ராகு, கேத்து, சூரியன் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். ஸோ அது எந்தெந்த கிரகங்கள்ங்கிறது உங்கள் ஜாதகத்தில் அந்த டிகிரி வைஸ் செக் பண்ணும்போது தான் சொல்ல முடியும். அப்படின்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் டைம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் அதுக்கு சால்வ் ஆகுங்கிற பிராயச்சித்தம் சொல்லுவேன். இல்லைன்னா எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம்.
ஸோ பேசிக்கலி கடகத்துக்கு அஷ்டமத்தில் சனி வக்கரம் பெறுகிறது. கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பிரச்சனைகள், ஆக்சிடெண்ட்டு, வீட்டில் பெரியவங்க டெத்து, நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். தெரியாமல் போய் லாக் ஆகிறது, நம்பி ஏமாறுறது, தெரியும் இது பிரச்சனைன்னு தெரியும் ஆனால் ஏமாறுறது, ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக பயங்கரமான அவமானங்களை சந்திக்கிறது, இதெல்லாம் வந்து பீடை, தப்புன்னு தெரியும் ஆனால் அது கரெக்டுன்னு மனசுக்கு தெரியும் ஆனாலும் கேட்காது. வண்டி வாகனங்களில் பிரச்சனை, வண்டி வாகனங்களில் மெயின்டெனன்ஸு எல்லாமே டபுள் தடவை செய்கிறது, ஸ்க்ராட்சு, வெட்டுக்காயம், ரணம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அதாவது அந்த சந்தோஷத்தை இழக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் பெரியவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் அப்பாவுடைய சைடில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ரெண்டாவது பார்க்கும்பொழுது ஒருவேளை அந்த கிரகங்கள் நல்ல கிரகங்களாக இருந்ததுன்னு வைங்க, ஒருவேளை உங்களுக்கு ஜாதகத்தில் கொடுப்பின்னு என்னென்னா இருந்தது, அந்த கிரகத்துடைய வீரியம் கம்மியாக இருந்தது, அந்த சுப கிரகங்களை அந்த கனெக்ட் ஆகுது அப்படின்னா இன்சூரன்ஸ் மூலிமா பணம் வரும். ஒரு இடத்த விற்று, வீட்டை விற்று ஒரு கடனை க்ளோஸ் பண்ணுவீங்க. எதிர்பாராத சம்பந்தமே இல்லாத ஆள், அவனுடைய உயில் சொத்து உங்கள் பேரில் வரும். இவ்வளோ நாள் நீங்கள் யாருக்காக கஷ்டப்படுறீங்களோ அவங்கக்கிட்ட அவங்களுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தேவையில்லாத பாதிப்பு, ரணம், ருணம், இதெல்லாம் சரியாகும். எப்போவுமே வாழ்க்கை சண்டையிலே ஆரம்பித்து சண்டையிலே முடிகிற மாதிரி இருக்கக்கூடிய லாஸ்ட் ஒரு 2.5 வருஷம் அது ஓரளவுக்கு தீர்வு காணும். யாருமே உங்கள் மேலே நம்பிக்கையே வச்சுருக்க மாட்டாங்க. உங்களை கண்டா தெரிச்சு ஓடுவானுங்க. அவங்க அத்தனை பேரும் மறுபடியும் உங்ககிட்ட வருவாங்க. வாழ்க்கை துணையோடைய வாயிலிருந்து வரக்கூடிய பேச்சு கேட்கவே முடியாத நிலைமை இப்போ கேட்கணும்னு தோணும். குலதெய்வத்துடைய அனுகிரகமே இல்லாமல் அடிக்கடி அடிபடுறது, மண்டையில் அடிபடுறது, இந்த மாதிரி மோசமான நிலைமைகள்லேருந்து கம்ப்ளீட்டாக மாறும். எதிர்பாராத பெனிஃபிட், திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறையா கூடி வரும். இது வந்து சனி ஒருவேளை வக்கரமாக இருந்தும் உங்களுக்கு பாசிட்டிவாக ஜாதகத்தில் இருந்ததுன்னா இது நடக்கும். ஸோ என்ன பண்ணணும், ஒருவேளை ஜாதகத்தில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும், அது நல்லபடியாக செட் ஆகணும், நமக்கு பாதிப்புகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? சிதிலம் அடைந்திருக்கக்கூடிய கோவில்கள் எங்கே இருந்தாலும் சரி, தயவுசெய்து புரிஞ்சுங்க, நான் இந்த கோவில் அந்த கோவில்லாம் சொல்லலை, எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, சுத்தமாக ஒரு 4 மாதத்தில் மினிமம் ஒரு 4 நாள் போய் கூட்டி பெருக்கிட்டு வந்தாவே பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். அந்த பக்கத்தில் கூடிய அம்மன் கோவிலாக இருக்கலாம், இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணலாம். ரோட்டோரத்தில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் தீய பழக்க வழக்கங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து பணம் வாங்கிட்டு போய் குடிக்க போயிடுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. பாட்டி தாத்தா, ஒரு 70 வயசு 80 வயசு பாட்டி தாத்தா எங்கேயாவது ரோட்டில் உட்காந்துருக்காங்க, இல்லை கார்ப்பரேஷன் வேலை செய்வாங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர், அவங்களுக்கான தான தர்மங்கள் செய்யலாம். துணிமணி தானம் பண்ணலாம், உணவுக்கு பணம் கொடுக்கலாம். பணமாக கொடுக்காமல் வாங்கி கொடுத்துருங்க, அது பிரச்சனை இருக்காது, அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மற்றபடி இந்த சனி பெருசாக ஒன்றும் பண்ணாது. ஆன்மீகமாக வேணும்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வடமாலை போட்டிங்கன்னா போகிறோம். கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய விமோச்சன காலம். கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஒரு கெட்ட விஷயத்துலேருந்து கண்டிப்பாக வெளியே வருவீங்க, தைரியமாக இருக்கலாம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கரமாக செல்லக்கூடிய இந்த 4.5 மாதத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் பொதுவாக மாற்றங்கள் கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்திங்கன்னா மகரம், கும்பம், மீனம், மிதுனம், துலாமில் ஏதாவது சுபகிரகங்கள் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கெடுபடங்கள் வராது. ஒரு வேளை அதில் கெடுபகங்கள் இருக்குது, கெடு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும்னு பார்க்கணும். ரெண்டாவது டிகிரி வைஸ் செக் பண்ணால் தான் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சனி வக்கரமாக செல்கிறது. சனி பேசிக்கலாக நமக்கு நம்ம சூரியனுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய நபர்களாச்சு. சனி நமக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான் பண்ணுவாருன்னு நீங்கள் இயல்பாக எடுத்துக்கலாம். ஆனால் சிம்மத்திலேருந்து எடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் கரெக்டாக 7ஆம் இடத்துக்கு கலத்திரஸ்தானத்துக்கு சனி வக்கரம் பெறுகிறார். தன்னுடைய வீட்டில் இருக்கார். தன்னுடைய வீட்டிலே வக்கரன்னா முதல் விஷயம், கல்யாணம் ஆன அத்தனை நபர்களுக்குமே வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். 2 பலன்கள், எகெயின் சுப பலன்கள் நடக்கும், கெட்ட பலன்கள் நடக்கும். அதோடைய மிக்சர் தான் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடியது. கெடுபலன்கள் நடக்குமா நடக்காதாங்கிறது உங்கள் ஜாதகத்தில் கூடிய விஷயத்தை பார்த்து சொல்ல முடியும். அதே மாதிரி நல்ல பலன்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதும் உங்கள் ஜாதகத்தில் தான் டிபெண்ட்.
இப்போது சுபபலன்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்னா, முக்கியமான கான்ட்ராக்ட், முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி, முக்கியமான சப்போர்ட்டு, முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் ஆகட்டும், முக்கியமான கல்யாணம் ஆகட்டும், முக்கியமான வரன் ஆகட்டும், உடம்பு பாதிப்பு உங்கள் வாழ்க்கை துணைக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் பழசு எதெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் சால்வ் ஆகும். இதெல்லாம் சுப பலன்களாக எடுத்துக்கலாம். நீங்கள் பார்க்குற எல்லா மனுஷனுமே ஆல்ரெடி நான் அவனை பார்த்துருக்கனே அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு பெனிஃபிட் தான் கிடைக்கும். வியாபாரம், பழைய வியாபாரம் இதெல்லாம் விட்டு போயிருந்தாங்களோ, பழைய கஸ்டமர் போயிருந்தாங்களோ, பழைய கனெக்டிவ் போயிருக்கோ, அதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகும். உங்கள் பசங்களுக்கு முதல் குழந்தைக்கு தொண்டை பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக படுத்திட்டு இருந்தால் அது சால்வ் ஆகும். படிக்காமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான்னா அது இப்போது சரியாகும். எதெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப கனெக்ட் கொடுக்கறது, ஆனால் நம்மளால் செய்ய முடியாது, இயங்க முடியாதுங்கிற நிலமையில் அதெல்லாம் ஓரளவுக்கு இயங்க வைக்கும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் இருக்காது. இப்போ விட்டு கொடுப்பீங்க. பார்க்குற எல்லா மனுஷங்களும் பேசிக்கலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாமே பழமையான ஆட்களாக இருப்பாங்க. ஆடியவங்களை தான் தெரியும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் கெட்டு இருந்தது அப்படின்னா, இந்த சனி வக்கரமடைகிறது என்ன பண்ணும்? உங்களோட லைஃப்பில் பிரச்சனைகளை அதிகமாக்கும். எப்படி அதிகமாகும்? ஃபஸ்ட்டு விஷயம், நல்லா பேசின்னு இருக்கக்கூடிய பார்ட்னரில் பிரச்சனை வரும். தொழிலில் நீங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் அத்தனை பேரும் வேணும்னே முடக்கடி போடுவாங்க. உங்கள் மேலே பயங்கரமான எதிர்ப்பை காட்டுவாங்க. அங்கே வாழவே முடியாதுங்கிற நிலைமையை க்ரியேட் பண்ணுவாங்க. வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே போர் நடக்கும். மனைவியுடைய உடல்நிலைகளில் கடுமையான பாதிப்புகள் கொடுக்கும். மூத்த பசங்களுடைய தொண்டையில் பிரச்சனை கொடுக்கும். படிப்பில் பிரச்சனை கொடுக்கும். கெட்ட பேர் வாங்கிறது, அவமானப்படுத்துறது. உங்கள் வயிற்றில் ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். நம்ம எதை வந்து நோக்கி போகிறோமோ, யாரை பார்க்குறோமோ, அத்தனை பேரும் நம்மக்கிட்ட ஏதோ இடத்துல நமக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருப்போம். நம்மளை ஏமாத்தின்னு இருக்கிற மாதிரியே ஒரு நிலைமையில் உட்காந்துன்னு இருப்போம். இப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி நம்ம வந்து சர்பாஸ் பண்ணுறது? எப்படி வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் யாரோ ஒருத்தர் நம்ம பிடிங்கிட்டு போகிற மாதிரியே ஃபீலிங். வக்கரம் பெற்றக்கூடிய சனி ஜென்ம கர்மாக்களை கொடுக்கும். ஜென்ம கர்மானா என்ன அர்த்தம்? சஞ்சித கர்மான்னு சொல்லுவோம். போன ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய வினைகளை இப்போ அவங்க வந்து பிடிங்கிட்டு போகிற மாதிரி. இது முடிஞ்சதுன்னா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே முடிஞ்சுது. பெரிய ஒரு பாதிப்பே கிடையாது. ஆனால் இதை முடிக்கிற வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வேதனை இருக்குது பார்த்தீங்களா, அது அபார வேதனை. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து எப்படிப்பட்ட பலன் நமக்கு கிடைக்கணும், எப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரச்சனையை இழுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சண்டை போடுற நிலைமைக்கு போகக்கூடாது. ராங் குவெஸ்சன் கேட்கக்கூடாது. எதிர்த்து பேசக்கூடாது. அதாவது எந்த சைடு பற்றினாலும் தீ எரியுங்கிற மாதிரி இப்போ இருக்கிற நிலைமை அடுத்த 4.5 மாதம் எவன் எங்கே பற்ற வச்சாலும் நமக்கு எரியுங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போதைக்கு சனி வக்கரமாக இருக்கும் பொழுது வாயே துறக்காமல் ரகசியமான உங்கள் வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அது சக்ஸஸ் கொடுக்கும். எப்போ? 4.5 மாதத்துக்கு அப்புறம். ஸோ இதோடைய பிராயச்சித்தங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது செய்யக்கூடிய விலைகளே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்பி கொண்டு போய் பணத்தை கொடுக்கக்கூடாது. நண்பர்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி. ரெண்டாவது, அவங்க பேசக்கூடிய எந்த வார்த்தைகளையும் உண்மை இருக்காது. எல்லாமே வந்து பொய்யாக தான் இருக்கும். நான் சொல்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் இதெல்லாம் தான் ஆக்சுவலாக நடக்கும். உள்ள இன்டர்னலாக இதுதான் நடக்கும். ஏன்னா நீங்கள் திட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, நல்லதாக ஜாதகத்தில் இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணும். என்னென்ன பாசிட்டிவ் நடக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்து சொந்த பந்தங்கள் மூலிமா நிறைய பேர் வந்து இப்போ கனெக்ட் ஆவாங்க. பழைய ஆட்கள்லாம் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணி வெளியே போனாங்களோ அத்தனை பேர் இப்போ ஒன்று சேருவீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனத்துக்குரிய விஷயம். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இப்போ வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கணும் நீங்கள். ஸோ இதில் என்ன பிராயச்சித்தம் பண்ணலாம், என்ன ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம், எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணும் பொழுது சக்ஸஸ் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம்ங்கன்னா பேசிக்கலாக கலத்திரஸ்தானம். முதல் விஷயம், இந்த கோவில்களில் கல்யாணம் பண்ணக்கூடிய தம்பதியினர் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களால் ஆன தான தர்மங்கள் பண்ணலாம். ஒரு சின்ன மெட்டி வாங்கி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு காசு பணம் இருக்குன்னா கல்யாணத்துக்கு தாலி வாங்கி கொடுக்கலாம். இல்லையா அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணுக்கு வந்து ஏதாவது சாரீ வாங்கி கொடுக்கலாம். ஒன்றும் முடியலனா அட்லீஸ்ட்டு மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள், பூவு, ஒரே ஒரு ப்ளவுஸ் பீஸ், இது நீங்கள் தானம் பண்ணாவே உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
இதெல்லாம் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஏரங்கள். என்னத்துக்கும் பார்க்கலாம். இப்போ கன்னி ராசி நண்பர்கள் இருக்காங்கன்னு வைங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆக்சுவலாக கன்னி லக்னத்தில் இப்போ கேத்து ஓடின்னு இருக்கு. 6ஆம் இடத்துல சனி வக்ரம். வயிறு பிரச்சனை கண்டிப்பாக வரும், கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த 4.5 மாதத்தில் வயிறு உபாதைகள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற வேலைகளில், இருக்கிற பொறுப்பு, இருக்கிற மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் வேலைக்கு இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நமக்கு பயங்கரமான பிரச்சனை கொடுக்கும், அவப்பெயர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ஒருவேளை வீட்டில் வாடகைக்கு இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் தேவையில்லாத பிரச்சனையை க்ரியேட் பண்ணுவான் ஓனர். குடுக்கல் வாங்கல தண்டைகள் நடக்கும். 2வது லோன் எங்கேயாரும் அப்ளை பண்ணிங்கன்னா அதை இழுத்து போயான் லோயா வேண்டாயா அப்படிங்கிற மாதிரி நிலைமை உருவாக்கும். அதாவது ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் 5 முக்கியமான கிரகங்கள் சொல்லியிருக்கோம், இடங்கள். மகரம், கும்பம், மீனம், அப்புறம் மிதுனம், துலாம். இதில் ஒருவேளை நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா இதெல்லாம் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. ஆனால் இந்த இடத்துல நல்ல கிரகங்கள் இல்லை, கெடு கிரகங்கள் இருக்கிறது. சனியும் ஜாதகத்தில் கெட்டிருக்குன்னா மட்டும்தான் இந்த பலன்கள். அதனால் பயப்படாதீங்க. ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு பலவிதமான சங்கடங்கள் கொடுக்கும். யாரோ ஒருத்தர் நோயில் பிரச்சனை பட்டுகிட்டே இருப்பாங்க. 6ஆம் இடத்துல சனி வைக்கிறன்னா தூக்கமே பண்ண முடியாது. அதாவது வாழ்க்கை துணையோட சந்தோஷமே இருக்காது. எப்படி சந்தோஷம் இருக்காது? 7ஆம் பாவகம் தானே கலத்திர ஸ்தானம். எப்படி வாழ்க்கை துணையோட சந்தோஷம் இருக்காதுன்னு கேட்குறீங்கன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் போய் படுக்கணும்ல, அந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்கும். அங்கே தான் ஒரே சங்கடமாக இருக்கும். எப்போவோ பண்ண விஷயத்த மனசில் வெஞ்சன்ஸ் மாதிரி வச்சுட்டு அவங்க உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எப்படி வேணால் எடுத்துக்கலாம். வீடு மாறணும்னு ட்ரை பண்ணால் அந்த வீடு மாறணும்னு ட்ரை பண்ணுற வீட்லேயும் பிரச்சனை. அதாவது புது வீட்டுக்கு மாறும் பொழுது பிரச்சனை. வீட்டில் நாய்க்குட்டி வளர்ச்சிருந்தீங்கன்னு வைங்க, ஏதாவது ஒரு அந்த நாய்க்குட்டி மேலே பயங்கரமான பாசம். அந்த நாய்க்குட்டி மூலிமா செம சண்டை நடக்கும். வீட்டில் இருக்கவே முடியாத, வீடை காலி பண்ணுங்கிற நிலைமைக்கு போகும். ஸோ இதெல்லாம் வந்து இதில் ஆடப் ஆகக்கூடிய நிலைமைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, 2வது வேலையில் இவ்வளோ குடைச்சல் வந்தால் என்ன பண்ணுறது? கோர்ட்டு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு, பஞ்சாயத்துகள் நடக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர மாதிரி இருக்கும், லாஸ்ட்டில் உங்களுக்கே எகென்ஸ்டாக வரும். அப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் போய் போராடணும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஐயோ கடவுளை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நிலைமைகள் நடக்கும். இந்த சனி வக்ரமடையும் பொழுது. சரி, ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் ஆஸ் ஐ எக்ஸ்பிளைன் இது பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். எந்த கேஸ்னால் உங்களுக்கு தோக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கீங்களோ ஜெயிப்பீங்க. எந்த பழைய கேஸில் தோற்றுருக்கீங்களோ அதை வண்டியை எடுத்து புரட்டி போட்டு பணம் வரும். எந்த வேலையை வேணான்னு விட்டிங்களோ அந்த புது வேலை கிடைக்கும். எந்த வீடு வேண்டான்னு விட்டிங்களோ அந்த வீடையே வாங்குவீங்க. இந்த மாதிரி அது ரொம்ப பாசிட்டிவாகவே மாறிடும். உங்களுக்கு அந்த கர்மா உங்களுக்கு பாசிட்டிவ்னஸை கொடுத்துரும். வாழ்க்கை துணையோட எப்பவுமே சண்டை, வீட்டில் பெட்ரூம் போனால் ஒரே சண்டை, வீட்டுக்குள்ளே போனாவே சண்டை, 8 மணிக்கு அப்புறம் சண்டைங்கிற நிலைமையில் அப்படியே டோட்டலாக மாறிடும். இதெல்லாம் உண்மையாக நமக்கு நடக்குதா அப்படிங்கிற வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் பொதுவாகவே உங்களுக்கு இருந்துருக்கும். இன்னொன்று, அந்த கர்ம திரிகோணத்தில் ரொம்ப முக்கியமானது லோன் சம்மந்தப்பட்டது, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில். நம்ம கடன் கேட்டிருப்பீங்க, இல்லை கொடுத்துருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஒருவேளை கேட்டிருந்தீங்கன்னா அது இப்போ கிடைக்கும். ஒருவேளை கொடுத்துருந்தீங்கன்னு வைங்க, அதுக்கு பஞ்சாயத்து முடிஞ்சு இப்போ தான் வந்து ரிசல்ட் வரும். ஆமாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ரிசல்ட் ஆர்டர் வரும். அப்புறம் போட்டித் தேர்வுகளில் 2nd attempt 3rd attemptலாம் போடுறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறவங்க, இவங்க அத்தனை பேருக்குமே வந்து ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டிருந்ததுன்னா அது இப்போ வந்து ரிலாக்ஸ் ஆகும். அது கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதனால் மறுபடியும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிராயச்சித்தமாக எடுத்துக்கலாம். சரி, இதுலேருந்து ஃபஸ்ட்டு நமக்கு நல்லது நடக்குமா நடக்காதான்னு தெரியலனா, முதல் விஷயம் வந்து ஜாதகத்தில் டைம் கரெக்ஷன்னு சொல்லுவோம். ஒரு ஜாதகத்துலேயுமே அப்ராக்சிமேட்டாக 40 செகண்டுக்கு ஒரு ஜாதகம் மாறிடும். ஸோ அப்படி பார்க்குறச்சே வந்து இந்த 1 நிமிஷம் ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஜாதகத்தில் எல்லாமே மாறிடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி ஜாதகத்தை அதுக்கப்புறம் தான் வந்து பலன்கள் சொல்ல முடியும். அது நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். 2வது, இதிலேருந்து நான் எப்படி விடுபடுவது? ஹவு ஷுட் ஐ கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு கேட்டால், மடப்பள்ளிகளில் பூஜை செய்யக்கூடிய நபர்கள். மடப்பள்ளியில் நிறைய பேர் வந்து, மடப்பள்ளினா என்னென்னா கோவிலில் சுவாமிக்கு பிரசாதம் செய்வாங்க. அந்த பிரசாதம் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு தானம் பண்ணுங்கள். இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ பச்சரிசி வாங்கி கொடுக்கலாம், வெல்லம் வாங்கி கொடுக்கலாம், நெய் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களால் ஆன யதாசக்தி. இது நீங்கள் ஒரு 4.5 மாதத்துக்கு ஒட்டு மொத்தமாக வந்து நீங்கள் மனசில் அதாவது இதில் சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு, இந்த மாதிரி எனக்கு இந்த சனி வக்ரம் அடைகிறது, அதோடைய பலன்கள்லேருந்து நான் விடுபடணும்னு சொல்லி அந்த மடப்பள்ளிக்கு தேவையான சாமான்கள் வாங்கி கொடுத்தாவே உங்களுக்கு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும், பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்.
அதே மாதிரி எந்த குரூப்பில் இருந்தீங்களோ, எந்த பொசிஷனில் இருந்தீங்களோ, எந்த இந்த சமூகத்தில் எந்த கட்சி சம்மந்தப்பட்டது, ஒரு குரூப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கடுமையான பிரச்சனை பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பொறுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தைரியமாக இருங்க, பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. இப்போ துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த சனி வக்கரம் அடைக்கிறதே நமக்கு என்ன பண்ணும்? சனி பொதுவாகவே நமக்கு நல்லது தான் பண்ணுவான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சந்தோஷத்தில் உட்காந்துருப்பீங்க. பட் பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரம் அடையும் பொழுது அதே தான் உங்கள் ஜாதகத்தில் ஒரு வேளை இந்த 5 இடங்கள் சொல்லியிருக்கேன். இது மகரம், கும்பம், மீனம், மிதுனம், துலாம். உங்கள் லக்னத்திலேயோ ராசிலேயோ நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா தப்பிச்சிங்க, ஒன்றும் நெகட்டிவ் நடக்காது. இன்னொன்று இப்போ ஜனன கோச்சாரத்தில், இப்போது ஆக்சுவல் கோச்சாரத்தில் பார்க்கும்பொழுது துலாத்துக்கு 8ல் குரு போயின்னு இருக்கார். இப்போது 5ஆம் இடத்துல சனி வக்கரம் வேறு அடைகிறது. அதில் முக்கியமான 2 கிரகங்கள் மேலே பாஸ் ஆகும். குருவுடைய கிரகம் பூரட்டாதி நட்சத்திரத்து மேலேயும் சதய நட்சத்திரம் மேலே, ராகு நட்சத்திரம் மேலேயும் பாஸ் ஆகும். அது 5ஆம் இடமாக இருக்கிறதுனால பாசிட்டிவ்னஸும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. முதல் பாசிட்டிவ் சொல்லிடுறேன். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி குழந்தையாலேனா இப்போ குழந்தையாகும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி உங்கள் காதல் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா, பயங்கர பிரச்சனையில் வீட்டில் ஓடின்றதுன்னா அந்த காதல் இப்போ கை கொடுக்கும், சக்ஸஸ் கொடுக்கும். ரொம்ப நாளாக ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அந்த முட்டை வளராமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ வளரும். பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருந்தால் சால்வ் ஆகும். மாதவிடாய் கோளாறு இருந்தால் சால்வ் ஆகும். மோட்டிலிட்டி ரேஷியோனால் பாதிக்கப்பட்டக்கூடிய ஆண்களாக இருந்தால் இப்போ அது சால்வ் ஆகும். செவனுடைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சால்வ் ஆகும். ஸ்பெர்மடோசோவா இஷ்யூஸ் சால்வ் ஆகும். பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கிறதுனால வரவேண்டிய பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்ததுன்னா அது சால்வ் ஆகும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ், அதாவது எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு விட்டுட்டிங்களோ, தூசு தட்டாமல் ஃபைலை தூக்கி போட்டிங்களோ, அந்த ஃபைல்லாம் இப்போ ஓகே ஆகும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்னக்கூடிய இடங்களில் கெடு கிரகங்கள் இருந்தது, சனி உங்கள் ஜாதகத்தில் உண்மையாகவே கேட்டிருக்கு அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய பலன்கள் விசித்திரமாக இருக்கும். குழந்தை கர்ப்பமாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தையோடைய ஹெல்த் ஆரோக்கியத்தில் சனி ராகுவை கிராகும் பொழுது ஆப்ரேஷன் நடக்கும், சர்ஜரி மாதிரி பண்ணுற மாதிரி வரும். உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம். மன வாழ்க்கை ரொம்ப பயங்கர பிரச்சனையை போகலாம். கெட்ட பழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகலாம். தெய்வத்துடைய அனுகிரகமே இல்லாமல், குலதெய்வத்துடைய அனுகிரகமே இல்லாமல் இருக்கலாம். அதனால் எல்லாமே வீட்டில் தாறுமாறாகவே ஓடின்னு இருக்கும். பூர்வீக சொத்துக்கள், வரவேண்டிய சொத்துக்கள் வராமல் போகும். சண்டை சச்சரவுகளே வாழ்க்கை ஃபுல்லாக ஓடின்னு இருக்கும். கெட்ட பேர் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஏதாவது கமிஷன் ஓரியன்ட் பிஸ்னஸ்ஸு, கை மாற்றி விடக்கூடிய பிஸ்னஸ் எதில் இருந்தாலும் சரி நமக்கு படுற மாதிரி வரும், தட்டி போயிடும். இந்த மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக நடக்கும். ஸோ எது எப்படி நடக்க போகிறதுங்கிறது ஃபிசிக்கலாக உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். சரி, இதற்கான பரிகாரம் என்னென்னா, முதல் விஷயம் நான் சொல்கிறது ரொம்ப உங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் கூச்சமாக இருக்கலாம், இது எப்படிடா பண்ணுறதுன்னு. ஆனால் இது பண்ணிட்டீங்கன்னா பெரிய சக்ஸஸ். இது பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரெண்டாவது, உங்களோட ஈகோ உங்களை விட்டு கொடுக்காது. குலதெய்வத்துடைய இடத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே ஒரு நாள் இருந்து கூட்டி பெருக்குனீங்கன்னா, அந்த இடத்த சுத்தம் செய்தீர்கள் என்றால் போதும், பயங்கர மாற்றத்தை கொடுக்கும். அப்படி பண்ண முடியாதுங்கக்கூடிய நபர்களுக்கு மனநலம் குன்றிய குழந்தைகள் இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய இடத்திற்கு சென்று அந்த குழந்தைகளுக்கு வஸ்திரதானம் பண்ணலாம். குழந்தை போட்டக்கூடிய மனசுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கலாம். இதெல்லாம் பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் துலாத்துக்கு. ஆனால் இதெல்லாம் நான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் முதல் விஷயம் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, எதுவுமே பக்கத்தில் வராது. குலதெய்வ கோவிலுங்கிறது உங்கள் அப்பா மாதிரி, அவருக்கு காலமிக்கி விடுறதுல என்ன பாவம், அது சேவை தானே. இதெல்லாம் நீங்கள் பண்ண முடிஞ்சுன்னா பெரிய சக்ஸஸ். தயவுசெய்து தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து தூரமாக இருங்க, அது பெரிய கண்டத்தை கொடுத்துரும். இதுக்கு மேலே ஒரு 40 வருஷம் 50 வருஷம் வாழணுங்கிற நபர்கள் கூட அந்த 40 வருஷத்தில் ஒரு பிளாக் மார்க் மாதிரி கிரியேட் ஆகிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி வக்கரம் பெறுகிறது. அப்போ 3, 4, 5 இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நல்ல கிரகங்கள், சுப கிரகம் இருந்ததுன்னா தப்பிச்சுது. அதே மாதிரி மிதுனம் துலாத்தில் 12ஆம் இடத்துலையும் கிரகம் இருந்ததுன்னா தப்பிச்சுது, பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சனிங்கக்கூடிய ஒரு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் நியாயவான் நீதிவான்லாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அதோட ரிசல்ட் அப்படி ஒன்றும் கிடையாது.
அதில் பூரட்டாதி நட்சத்திரத்தையும் ராகுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்தையும் கிராஸ் ஆகும், பின்னோக்கி வருகிறது, அதாவது வக்ரம் பெறுகிறது. அப்போது அம்மாவுடைய ஹெல்த் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அதாவது 2 பலன்கள் நடக்கும், ஒன்று தீய பலன்கள், நல்ல பலன்கள், டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் ஜாதகம். அதில் தீய பலன்கள் என்னென்ன நடக்கும்னா, மெயினு உங்களுடைய செஸ்ட் பகுதிகள், லங்ஸ் பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கும். அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி வக்ரம் பெறும்போது சளி பிடிச்சுன்னா 10 நாளில் போகக்கூடிய சனி 25 நாள் ஆனாலும் போகாது, இரும்பிகிட்டே இருப்பீங்க. இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் ரெண்டுமே ஜாஸ்தியாகும். 4ஆம் இடம்னா பேசிக்கலாக கற்புன்னு சொல்லுவோம், டிசிப்ளின்னு சொல்லுவோம். அது ஏதோ இடத்துல பங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கெடு பலன்கள் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நல்ல பலன்கள் சொல்கிறேன். அதாவது தேவைக்கு அதிகமாக பணம் இருக்குங்கிறதுனால அந்த பணத்தை எப்படி நம்ம நாசமாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஓடின்னு இருக்கோம். சொந்தக்காரங்க மூலிமா நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். சொந்தக்காரங்க மூலிமா அவ்வளோ பிரச்சனை க்ரியேட் ஆகும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடு நிலப்பரங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க, அதனால வரக்கூடிய பிரச்சனை, அடையுங்க அப்பா சாமி என்னால் முடியலடா, இனிமேல் இந்த வீடே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே போகிற அளவுக்கு பிரச்சனை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களே ஹார்மோனி இல்லாமல் இருக்கும். சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வீடுன்னு உள்ளே போகும்போதே ஒரு சங்கடத்தை கொடுக்குற மாதிரியே இருக்கும். டெய்லியும் சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். படிப்பு ஏறவே ஏறாது. ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இது பண்ணால் படிக்க மாட்டேன்னு குழந்தைகள் சொல்லுவாங்க. மாணவிகளுக்கு ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்கும். டீச்சர்ஸ், பேங்கிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பங்கத்தில் பிரச்சனையில் மாட்டுவீங்க. எப்போ பண்ண குத்தத்துக்கு இப்போ உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க. ஒய் டிட் யூ சைன் த டாக்குமெண்ட், ஒய் ஹேவ் யூ ஆஃபர்ட் ஹிம் அ லோன் அப்படின்னு போய் இந்த டைமில் கரெக்டாக அவன் கட்ட மாட்டான். நேற்று வரைக்கும் கட்டின்னு இருப்பான், இன்றைக்கி வரைக்கும் கட்ட மாட்டான். அப்படி ஒரு விலை மாறும். சொந்த ஊரில் ஒரு பஞ்சாயத்துக்கு போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஏதாவது தோட்டம் தோறும் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அதில் பயங்கர பிரச்சனை, சிக்கல் உட்காந்துக்கும். நம்மளால் தொழிலே பண்ண முடியாதங்கிற அளவுக்கு பிரச்சனை கொடுத்துரும். ஹெல்த் பயங்கரமாக பிரச்சனை கொடுக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது, ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருந்துன்னு வைங்க, இது அப்படியே ஆப்போசிட் சூப்பராக இருக்கும். முதல் விஷயம், அம்மா கூட ரிலேஷனே இல்லை, அவங்க விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை உங்கள் கூட தள்ளி இருந்தாங்க, நல்ல ஒரு சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க உங்கள் கூட திரும்பி வருவாங்க, உங்கள் கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவாங்க. வீட்டுக்கு போனால் ஒரே சண்டைன்னா வீடு இப்போ நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமாக மாறும். எந்த கட்டிடம் பாதியில் நிற்கிறதோ அதை மறுபடியும் தொடங்கி செம்மையாக வீடு கட்டி முடிப்பீங்க. ஆனால் வெளியே தெரியாது, சத்தம் இல்லாமல் பண்ணணும். உங்களை யார் தப்பான ஆள் கேரக்டரை அசாசினேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களே சொல்லுவாங்க இவர் உத்தமர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இதை கொடுப்பாங்க. குழந்தைகள் படிக்கவே இல்லை வேணான்னு சொல்லி விட்டு போன கோர்ஸ்லாம் மறுபடியும் எடுத்து படிப்பீங்க. விட்டு போன பேப்பர்லாம் இப்போ மறுபடியும் முடிப்பீங்க, பாஸ் ஆவீங்க. கடும் முயற்சி பண்ணக்கூடிய இடத்துல இப்போல்லாம் சரியாகும். செஸ்ட் பகுதி, லங்ஸ் பகுதி, ஹார்ட்டு இதெல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு தீர்வு கொடுக்கும். உங்கள் பிளான்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகாமல் ஹோல்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ எக்ஸிக்யூட் ஆகும், பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். பணம் கையில் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கையிருப்பு பணம் பேசிக்கலாக அதிகரிக்கும். விட்டு போன ப்ராஜெக்ட், விட்டு போன ப்ரொடக்ஷன், விட்டு போன பிளான்ட்டு, மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் விட்டு போடுறது இல்லை ஹோல்டில் இருக்குன்னா அதெல்லாம் இப்போ ஆரம்பிக்கிற மாதிரி வரும். ஸோ பேசிக்கலி என்ன ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும், அதில் டவுட் இல்லை. ப்ரொவைடட் அது உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் பயங்கரமாக வேலை செய்யணும். ஏன்னா அதில் சனிங்கிறது, அதாவது பொதுவாகவே பார்க்கும் பொழுது எந்த இடத்துக்கு சனி கனெக்ட் ஆகிறாரோ சனி இருக்கக்கூடிய இடத்துல தான் ஜீவகாரகன் ஆக்டிவேட் ஆகும். அதாவது ஜீவனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும், கர்மாவிற்கான காரகத்துவம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, அந்த இருக்கக்கூடிய இடத்திற்கான ஒரு பிராயச்சித்தம் நிஜமாக நடக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு கோச்சாரத்தின் பிரகாரம் அது வக்கரமடையும் பொழுது விட்டு போயிருக்கக்கூடிய எல்லா விஷயமே மறுபடியும் தொடங்குற மாதிரி வரும், புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி வரும். ஆனால் நிறைய சக்ஸஸை கொடுக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அது இப்படி ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அது அந்த மாதிரி நடக்கும். ஒருவேளை நீங்கள் பார்க்கணுன்னு என்னை கான்டாக்ட் பண்ணலாம். சரி, இதுக்கான பிராயச்சித்தம் என்ன சார்னு கேட்டால், முதல் விஷயம் அம்மாவோடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தின் பரம் அம்மாவுடைய உறவுங்கிறது இப்போ அடுத்த 4.5 மாதத்துக்கு ரொம்ப முக்கியம். அம்மாவுடைய ஹெல்த்துலேருந்து ரொம்ப முக்கியம். கால் பாத பூஜை செய்வது, அம்மாவை வணங்குவது, அம்மாவிற்கான தான தர்மங்கள் செய்வது, ஏதாவது ஒரு சாதாரண துணிமணி வாங்கி கொடுத்தாலும் அம்மாவை நல்லபடியாக உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அம்மாவுக்கு நிகரான ஆள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் பண்ணும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். விருச்சிகத்தில் இருக்கிறவங்க சத்தியமாக சூப்பராக இருப்பீங்க, தைரியமாருங்க. தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம். அதில் சனி வக்ரம் பெறும்பொழுது பொதுவாக 5 முக்கியமான இடங்கள் சொல்லுவோம். மகரம், கும்பம், மீனம், மிதுனம், துலாம். இதில் ஏதாவது நல்ல கிரகம் கிடதுன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். ஃபஸ்ட்டு நல்ல பலன்கள் சொல்லி அதுக்கப்புறம் கெடு பலன்கள் சொல்கிறேன். ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்கீங்க, அந்த அப்பார்ட்மெண்ட் நின்று போயிடுது, அது இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி வரும். உங்கள் பேர் கெட்ட பேராக மாறி இருக்கக்கூடிய நிலைமைகளில் அந்த கெட்ட பேர் அப்படியே மாறும். இளைய சகோதரன் சகோதரி வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனை, உங்களுக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இப்போ அது சரியாகும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட, நெட்வொர்க்கிங் சம்மந்தப்பட்ட, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி பேஸ்ட் எந்த ஒரு வேலைகள் தொழில்கள் இருந்தாலும் சரி, பேசிக்கலாக சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது, ஐடி சர்வீசஸ் இருக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் சரி, மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் எந்த நபராக இருந்தாலும் சரி, உட்காந்து செய்யக்கூடிய டிராயிங் போடக்கூடிய டிசைனாக இருந்தாலும் சரி, ஆர்கிடெக்டாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதில் ஒரு பெரிய பின்னணி விடுதுன்னா அது இப்போ சரியாகும். அக்ரிமெண்ட் போட்டு நின்று போயிருக்கும், அது முடிக்காமல் அந்த அக்ரிமெண்ட் இப்போ எடுத்து செயல்படுத்துகிற மாதிரி வரும். ஆன்லைன் மூலிமா வரக்கூடிய டிரான்சாக்ஷன் நின்றுருக்கும், அதெல்லாம் பணம் இப்போ வரும். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாமல் இல்லாமல் இப்போ அக்கௌண்ட் வந்து சரியாகும். சிம்பிளுங்க. வரக்கூடிய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, இந்த கவர்மெண்ட் பேஸ்டு கார்ட்ஸ்லாம் பேர் வேணும்னே தப்பாக பிரிண்ட் ஆகி வரும், அது இப்போ சரி செஞ்சு ரிட்டர்ன் வரும், கரெக்டாக திருத்தி வரும். ஒருவேளை ஜாதகத்தில் கெட்டு போயிருந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா இது அப்படியே ரிவர்ஸில் நடக்கும். உங்களுக்கு கெட்ட பேர் வரும், தொண்டையில் இஷ்யூ வரும். சனி வக்கரம் பெறும்பொழுது, ராகு தொடும்பொழுது உங்கள் வீட்லேயே நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ், மெயினாக அந்த சர்ஜரி பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் நடக்கும். மனசு ஒரே கெட்ட கெட்ட விஷயங்களில் அலப்பாயும், கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ரொம்ப மோசமாக எனக்கு வாழ்க்கையே வேண்டாங்கிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரியினால் பயங்கரமான பிரச்சனை, டென்ஷன். அவங்களுடைய ஹெல்த்லேயும் பாதிப்பு, அவங்களுடைய வீட்லேயும் பாதிப்பு. அதோடைய இம்பேக்ட் உங்களுடைய வீட்டில், உங்களுடைய குடும்பத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். எந்த முயற்சியுமே 10 தடவை பண்ண வேண்டிய நிலைமை, எதையுமே உடனே சக்ஸஸ் கொடுக்காத இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாது திக்குமுக்க ஆகிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் உங்கள் ஜாதகத்தில் அந்த டைம் கரெக்ஷன் பண்ணி பார்த்தோன்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியுது உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக. தசாபதியோட கனெக்டிவிட்டி தான் எடுத்துக்கணும். இந்த கோச்சாரம் உங்களுக்கு 4.5 மாதத்துக்கு வேலை செய்யும். அதில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டாவது உங்களுக்கு வந்து முத்திரை குத்துவாங்க, யுவர் பர்ஃபெக்ட் செல்ஃபிஷ் ஃபெலோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சனி வக்கரம் பெறும்பொழுது, அது 3ஆம் இடமாக இருக்கும் பொழுது பெயரில் பங்கம் ஏற்படும். நீங்கள் பண்ண எப்போ செய்த குத்து இப்போ வந்து பெருசாக பிரபலமாகிட்டு இருக்கும், அதனால் ஒரு பாதிப்பு. கூட இருக்கிறவங்களே வந்து உங்களை தப்பாக பேசுகிற மாதிரி நிலமை வரும். நட்புக்கள்லாம் தூரமாக போகிற மாதிரி வரும். எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுடைய இந்த ஜனன ஜாதகத்தின் மேலே டிபெண்ட். அதனால் இதில் என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நடக்குமோ அது நடக்கக்கூடிய பிராப்தம் இருந்தாலும் உங்கள் ஆக்சுவல் சுய ஜாதகம் தான் அதில் வேலை செய்யும். அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான என்ன பண்ணால் அது சால்வ் ஆகும். பரிசையே நல்ல ஜாதகம் பார்க்க முடியாது, அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ வரக்கூடிய கெடு பலன்களை எப்படி நம்ம தீர்க்கலாம் அப்படின்னா, ஒன்று பிராயச்சித்தத்தின் மூலியமாக நடக்கலாம், இல்லைன்னா பரிகாரங்கள் மூலியமாக செய்யலாம். நம்மளுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் அதுவும் டிசைட் ஆகும். பட் இங்கே என்னென்னா பேசிக்கலாக ஆரம்ப கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். கால் கையில் பிரச்சனை இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாம். இப்போ க்ரச் வாங்கி கொடுக்கறது, அந்த தானங்களை பண்ணலாம். தொண்டை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம். மெடிசின் செலவுக்கு பண்ணலாம். ஒரு முயற்சி செய்ய முடியாத நிலைமைகளில் மற்றவங்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய நிலைமைகளில் ஒரு உந்து சக்தி கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லலாம். அதுவே பெரிய விஷயம். இஃப் யூ என்கரேஜ் சம்ஒன் டு பி குட்னோ, அதுவே பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். முடியலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு போய் வெத்தலை மாலை போட்டிங்கன்னா தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் சார்ந்த நபர்கள் பெரிய மாற்றம் கொடுக்கும். தைரியமாக இருக்கலாம். மக்கர ராசியில் மக்கர லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு சனியுடைய வீடு தான் காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. 10 நிமிஷம் கூட உங்களால் அமைதியாக இருக்க முடியாது, ஏதோ ஒரு வேலையை எடுத்து போட்டு பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு சனி வக்கரம் பெறுகிறதே, என்னுடைய ராசி நாதனே வக்கரம் பெறுகிறாரே, நான் என்ன செய்வேன்
மகரம், கும்பம், மீனம், மிதுனம், துலாத்தில் சுபகிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நெகட்டிவான பலன்கள் நடக்குமானா, ஏன்னா குரு பார்வை மகரத்து மேலே இருக்கனால பெரிய நெகட்டிவிட்டி நடக்காது. நம்ம எடுத்துட்டாலும் சனி வக்கரம் பெறும் பொழுது ராசிநாதனே உங்களுடைய தலைமை ஹெட்டே பிரச்சனையாக இருக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்கலாம். நல்ல பலன்கள் என்ன நடக்கும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் வராத பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் விட்டு போயிருக்கக்கூடிய நபர்கள்லாம் இப்போது ஒன்று சேருவாங்க. உங்கள் வார்த்தையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் இல்லை அவர் பேசினது அன்றைக்கி பேசினது கரெக்டு அப்படின்னு ப்ரூவ் ஆகும். உலோகங்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இப்போ நல்லா செட் ஆகும். ஏதோ ஒரு வியாபாரத்தில் ஓடிண்டே இருப்பீங்க, அந்த வியாபாரம் வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகும். முடங்கி நின்று இருக்கக்கூடிய வியாபாரங்கள் இப்போ சிறந்து விளங்கும். வாழ்க்கை துணையோட உடல்நிலைகளில் பாதிப்பு இருந்ததுன்னா அது இப்போ சால்வ் ஆகும். குடும்பத்தில் அந்யோன்யமே இல்லை, எது பேசினாலும் பிரச்சனை, எது பேசினாலும் சங்கடம். ஒரு விஷயத்தை நம்மளால் சொல்லவே முடியல, எப்பவுமே மற்றவங்க பேச்சு கேட்டு நம்ம நடந்துட்டு இருக்கோமே அப்படிங்கக்கூடிய நன்மைகள் இது எல்லாமே மாறும். மனவேதனை வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தாலும் அந்த மனவேதனை பேசிக்கலாக அகலும், நீங்கும். எதுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அந்த விஷயத்தை வாயில் சொல்ல முடியாது அப்படின்னா அது இப்போ சொல்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி நிலைமை நடக்கும். இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ். நிறைய பேருக்கு முகத்தில் பிரச்சனை கொடுத்துருக்கும், கண்ணில் பாதிப்பு, மூக்கில் பாதிப்பு, வாயில் பிரச்சனை, இதெல்லாம் கொடுத்துருக்கும். அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகும். தீராத நோய்கள், சில பேர் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ சரியாகும். கையில் சுத்தமாக பணம் நிற்கவே நிற்காது, தண்டமாக செலவு போயின்னு இருக்கோம்னு சொல்லக்கூடிய நமக்குலாம் அந்த தண்டமான செலவுகள் எல்லாமே நிவர்த்தியாகவும் அகலும். ஒரு வேளை ஜாதகத்தில் கெடு கிரகங்கள்ன்றதுனா இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட் ஆகும். அப்படியே ஆப்போசிட். பணம் வராது, எங்கேயாவது பணத்தை கொடுத்து பிளாக் ஆகிறது, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உடல்நிலைகள், மெயினாக வாழ்க்கை துணையோட உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கும். கண்டத்துக்கு நிகரான விஷயங்கள் நடக்கும். உங்கள் பேச்சினால் விஸ்போட்டனம், பாம்பு அடிக்கிற மாதிரி, நீங்கள் பேசுனீங்கன்னா பாம்பு அடிக்கிற மாதிரி ஒரு இடத்துலையும் இப்படி தான் நடக்கும். அதனால் வாயே திறக்க முடியாத நிலமையில உட்காருவீங்க. பல்லு, ஈகிரு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி மறுபடியும் அதை எடுக்கிற மாதிரி வரும். முகத்தில் பிரச்சனைகள் அடிக்கடி கொடுத்துட்டுருக்கோம். எந்த விஷயத்தை நீங்கள் பேசணும்னு ட்ரை பண்ணி அந்த விஷயத்தை பேசவே முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லைங்கிற நிலைமைக்கு போகும். பணம் கொடுக்கல் வாங்கல பயங்கரமான பிரச்சனை. யார்கிட்ட பணம் கொடுத்து லாக் ஆகிடுறது. மெட்டீரியல் கொடுப்பீங்க, ஆனால் அவர் பணம் கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருப்பீங்க. இன்னும் சொல்ல தீய பலன்கள் நிறைய இருக்கிறது. அதனால் உங்கள் ஜாதகத்துடைய டைம் கரெக்ஷன் கரெக்டாக பண்ணி பார்த்துட்டோன்னா பர்ஃபெக்டாக தெரிஞ்சிடும், பயப்பட வேண்டியதில்லை. சரி, இதுலேருந்து நமக்கு பரிகாரங்கள் என்ன பண்ண முடியும்? இதிலிருந்து விஷயங்கள் நான் எப்படி வந்து பரிகாரங்கள் செய்ய முடியும்? எப்படிப்பட்ட நிலைமைகளில் நமக்கு இதுலேருந்து வெளியே வரும்? சிவபெருமானுக்கு உங்கள் கையினால், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இம்மெட்டீரியல், சிவபெருமானுக்கு கையினால், உங்கள் கையினால் வில்வ தலையை கோர்த்து மாலையாக செய்து கொண்டு போய் சுவாமிக்கு போடும் பொழுது அது மாற்றத்தை கொடுக்கும். ரெண்டாவது, உணவுக்கே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு உங்களால் பணத்தை கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் நீங்கள் உணவையார் கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். அன்னதானம் செய்வது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். வாழ்க்கை துணைக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்கள் நீங்களே போய் வாங்கிட்டு வரலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது என்னமோ நீ வாங்கிக்கோவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளவுஸு, இன்னர் வேறு, சானிட்டரி நாப்கின்ஸ், செருப்பு, பசங்களுக்காக இருந்தால் ஆண்களாக இருந்தால் அவங்களுடைய இன்னர் வேர்ஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து அவங்களே வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரணும். அந்த வேலை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த கர்மா நீங்கள் செய்யும் பொழுது மாற்றத்தை கொடுக்கும். ரெண்டாவது, இருக்கிற கண் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, பல்லு பிரச்சனை இருக்குது, உங்கள் தெரிஞ்ச சர்க்கிளில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களால் தானம் பண்ணலாம். அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது பண்ண இதெல்லாம் பயங்கரமான சேஞ்சை கொடுக்கும். அதுக்கும் மீறி முடியாதுங்கிற நிலைமைக்கு ஹயக்ரீவருடைய கோவிலுக்கு நீங்கள் ஸ்வீட்டு செய்கிறக்கு சுவாமிக்கு மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தானம் செய்யும் பொழுது அந்த ஸ்வீட்டை செஞ்சு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் உள்ளே எடுத்துக்கும் பொழுது அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு தான் மெயின் விஷயம். மகரம், கும்பம், மீனம், மிதுனம், துலாத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் கும்பத்தை பாதிக்காது, சற்று கூட பாதிக்காது.
அடி ஜென்ம சனி என்னை வச்சு செஞ்சுன்னு இருக்கு சார். நான் கம்ப்ளீட்டாக அடிமை மாதிரி ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்காங்க சார். ஒரு விஷயத்துலேருந்து ஈஸியாக விடுபடவே முடியல சார். என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு இந்த சனி வக்கரம் பெறும்போது இந்த கட்டு கொஞ்சம் லூஸ் ஆகும். கபக்குன்னு எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஒருவேளை உங்களுக்கு சுபகிரகங்கள் இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய இடத்து பாவ கட்டகங்களில் நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து தெரியும். எந்தெந்த கிரகம் சுப கிரகம்னா குரு, சுக்கிரன், புதன் இதெல்லாம் கண்டிப்பாக நல்லது பண்ணும். செவ்வாய், சூரியன், சனி, ராகு, கேத்துலாம் கண்டிப்பாக கேட்டது பெறும். இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா சந்திரன் இதில் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. அதில் இப்போது லக்னத்திலேயே சனி ஓடின்னு இருக்கு. அந்த சனி இப்போ வக்கரமாகிறது என்ன பண்ணலாம்? எந்த பிரச்சனை வேண்டான்னு விட்டுருப்பீங்களோ அந்த பிரச்சனையை மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இருக்கிற வேலை முக்கியமான இடத்துல இருந்திருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் வேணும்னே பிரச்சனை பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். முக்கியமான விஷயங்களை பற்றி தள்ளி போயின்னு இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் தள்ளி போகிற விஷயங்கள் எல்லாமே இப்போ கைக்கு வரலாம். உடம்பு பாதிப்பு, தலைவலி வேதனைகள், முகத்தில் பிரச்சனை, தலையில் கட்டி, தலையில் பிரச்சனை, தலைவலி, பொடுகு, முதுகுதுறது, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுலேருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க. இல்லைன்னா ஒருவேளை ஜாதகத்தில் கெட்டு போயிருந்ததுன்னா அதெல்லாம் வரும். பயங்கரமான அவப்பெயர், டென்ஷன், எக்ஸ்ட்ரீம் டென்ஷன், ப்ரெஷர் கொடுக்கும். ஒரு பெரிய பணத்தை கொண்டு போய் தொலைச்சிட்டு உட்காந்துருக்குப்பீங்க. யாரையும் நம்ப முடியாது இந்த நிலமையில். நல்லது பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் ஃபுல்லாக கெட்டது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் நல்லது பண்ணுறானா கெட்டது பண்ணுறானான்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இதெல்லாம் தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பட்ட கஷ்டம் போதும், இதுக்கு மேலே படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் பட் ஸ்டில் அது படுற மாதிரியே இருக்கும். எல்லாத்துலேயுமே அவசரப்படுற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே நெகட்டிவாக ரொம்ப அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போடுற மாதிரி நடக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் மற்றவன் என்ன சொல்கிறானே புரியாது. கெட்ட விஷயங்களில் தான் அதிகமான கனெக்ட் வந்துட்டுருக்கும். மூளையே வேலை செய்யாது. 10 பேர் உட்காந்து பேசியிருப்பாங்க, அவங்க முடிவு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் 10 பேர் பேசுனது என்னன்னு நமக்கு புரியாது. அந்த மாதிரி நிலைமைகள், ஒருவேளை கெடுபலன்கள், கெடு கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் நான் சொன்ன அந்த 5 இடத்துல இருந்தாலும் இப்படி நடக்கும். உடம்புலேருந்து எல்லாமே 10 தடவை டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். நமக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரியும், நம்மளுடைய வேலைகள் சரியில்லைன்னு சொல்கிற மாதிரியும், முக்கியமான விஷயங்கள்லாம் கைவிட்டு போகிற மாதிரியும், கௌரவத்தை இழக்கிற மாதிரியும், நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை இறக்குற மாதிரியும் நடக்கும். ஆனால் ஒரு வேளை அந்த ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள்ன்றதுன்னு வைங்க, அப்படியே ரிவர்ஸ். யார் உங்களை வேண்டான்னு சொன்னானோ அவனே கூடுவான். யார் உங்கள் தலைமையை வேண்டான்னு சொன்னால் அவங்களே கூப்பிட்டு தலைமை கொடுப்பாங்க. யார் உங்களுடைய லைஃப்பில் கௌரவம் இழந்தீங்களோ அவங்கனாலே அந்த கௌரவத்தை திரும்பி பெற மாதிரி நடக்கும். எந்த வேலை, எந்த தொழில், எந்த விஷயம் வேணான்னு சொன்னாங்களோ அதெல்லாம் நடக்கும். எந்த கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு வேணான்னு விட்டு போச்சோ அந்த பொண்ணே வரும். எந்த பையன் வேணான்னு சொன்னானோ அந்த பையனே திரும்பி வருவான். எந்த வேலைக்காரன் உங்களுக்கு வேண்டான்னு சொன்னானோ அந்த வேலைக்காரங்களே திருப்பி வருவாங்க. எந்த முதலாளி உங்களை வேண்டான்னு சொன்னாலும் அந்த முதலாளியே மறுபடியும் கூடுவான். இந்த மாதிரி பல விஷயங்கள் எதெல்லாம் விட்டு போயிருக்கிறதோ, எல்லாம் ஹாஃப் பேக்டாக க்ளோஸ் ஆகிருக்கிறதோ அதெல்லாம் நடக்கும். ஒரு முக்கியமான சமூகத்தில் ஒரு மெம்பராக இருந்திருப்பீங்க, அந்த மெம்பர் பதிலேருந்து தூக்கியிருப்பாங்க உங்களை. ஆனால் உங்களுக்கு மறுபடியும் அதை கூப்பிட்டு கொடுப்பாங்க. அவமானம் பற்றக்கூடிய இடத்துல உங்களை பெரிய கௌரவம் கொடுக்கும். வரவேண்டிய பணம் பாக்கிகள் எல்லாம் வசூல் ஆகும். ஸோ பேசிக்கலி இது ஒரு பெரிய ஒரு நல்ல டைமாகவும் அந்த கிரகங்கள் நல்லா இருக்கும் பொழுது மாறும். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கக்கூடிய ஆட்கள்னால் மெயினாக அந்த கெடு கிரகங்கள் இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா தெரியலனா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரி, இதுலேருந்து நான் தப்பிக்கணும் என்ன பண்ணணுன்னா, யாரெல்லாம் பெரியவர்கள் இருக்காங்களோ, வீட்டில் முன்னோர்கள் இருக்காங்களோ, பாட்டி, தாத்தா, சித்தப்பா, எல்டர் பீப்புள், அந்த எல்டர் பீப்புளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், செருப்பு வாங்கி கொடுக்கலாம், அது மாற்றி கொடுக்கும். ரெண்டாவது, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய துணிமணி, அந்த தெய்வ குழந்தைகள்னு சொல்லுவோம், அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா கைவிடப்பட்டிருக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வரலாம், நல்ல மாற்றம் கொடுக்கும். கோவிலை சுத்தம் பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அந்த கோவிலை சுத்தம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு உங்களால் தான தர்மங்கள் பண்ணலாம், பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். இல்லைன்னா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இல்லை செய்யப்பட வேண்டிய கோபுரத்திற்கான தானம் பண்ணலாம், பயங்கரமான சேஞ்ச் கொடுக்கும். அப்படி இல்லை தெரியலனாலும் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு தானம் பண்ணலாம்.
அருமையான மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல சனி வக்ரம் பெறுகிறது. எதில் கவனமாக இருக்கணும்? அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தின் பிரகாரம் பொதுவாக மகரம், உங்களுடைய ஜாதகத்தின் பிரகாரம் வந்து கும்பம், மீனம், மேஷம், மிதுனம், துலாத்தில் ஒரு நல்ல கிரகம் இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை கொடுக்க தப்பிச்சிருவீங்க. ஜாதக கட்டத்தை எடுத்து பார்க்கணும். அப்படி இல்லை தெரியலை அப்படின்னா, இல்லை கெடு கிரகங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். ஸோ நல்ல கிரகங்கள்லாம் என்ன அர்த்தம்? குரு இருக்கணும், சுக்கிரன் இருக்கணும், புதன் இருக்கணும், சந்திரன் கூட ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார். தீமையான கிரகங்கள்லாம் சூரியன், செவ்வாய், ராகு, கேத்து, சனி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னா, மெயினாக அவங்களுடைய ஜாதகத்தில் கூடிய டைமை வந்து வெரிஃபை பண்ணும், கரெக்ஷன் பண்ணி பார்க்கக்கூடிய பலன்கள்லாம் கரெக்டாக இருக்கும். அப்போ சனி வக்ரம் பெறுகிறது. அப்போ நல்ல பலன்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 2 விதமான பலன்கள் நடக்கும் பேஸ்ட் ஆன் த ஜாதகம். இப்போ நல்ல பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம், எந்த நோயினால் நீங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கீங்களோ அந்த நோயிலேருந்து விடுபடுவீங்க. எந்த குடியுரிமை வாங்க முடியாமல் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கோ அந்த குடியுரிமை வாங்குவீங்க. பிஆர் கன்ஃபார்ம் ஆகும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகிற மாதிரி நிலைமைகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்தும் அதுக்குள்ளே ஒரு நல்ல குருமார்கள் கிடைக்காம அவதிப்பட்டு இருக்கக்கூடிய பல மீனராசி நண்பர்களுக்கு அருமையான குரு கிடைப்பார். கால் பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கால் பாதம், முட்டி வலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கணுக்கால் வலி இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். உடம்பு பாதிப்புகள் ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகும். எப்போ பார்த்தாலும் இங்கேருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு அலோஃபன்னு சொல்லுவோம். அதாவது தனியாக போயிருக்கணும், லோன்லி ஃபீலிங் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அதெல்லாம் காணாமல் போகும். டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு வெளியே வருவீங்க. உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி இருக்காங்களோ அத்தனை பேரும் மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் ஏற்படும். தனிமைப்படுத்திருக்கக்கூடிய நன்மைகளில் இனிமேல் தனிமை கிடையாது, எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரின்னு கண்டிப்பாக இருக்கும். எந்த கையிருப்பு பணம் பிடிச்சிட்டு போனாங்களா, தூக்கிட்டு போனாங்களா, அது மறுபடியும் ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கும். குழந்தை இல்லாத கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு எதிர்பாராமல் குழந்தை பிராப்தம் ஏற்படும். தெய்வத்துடைய அனுகிரகத்தினால் ஏற்படும். ஸோ என்ன இஷ்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி தான் நீங்கள் அதில் பிஹேவ் பண்ணணும். ஒரு வேளை ஜாதகத்தில் கெடு கிரகங்கள் இருந்ததுன்னா இது அப்படியே ரிவர்ஸில் நடக்கும். கால் பாதம் அடிப்படும், உடம்பு பாதிப்பு கொடுக்கும், உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்படும், டிப்ரெஷன் ரொம்ப கொடுமை மாதிரி நம்மளை ரொம்ப படுத்தும், நம்மளை தனிமைப்படுத்துவது, யாரு கூடயும் சேர முடியாமல் இருக்கிறது, இருக்கிற பணம்லாம் யாருக்காரும் நம்பி ஏமாந்து கொடுத்துருது, அதுக்கப்புறம் திரும்பி வராமல் கஷ்டப்படுறது, வேதனை ரொம்ப அதிகமாக நம்ம வந்து அனுபவிக்கிறது, வட்டிக்கு மேலே வட்டி, சக்கரை வட்டி, கிரெடிட் கார்டில் அதிகமாக லோன் வாங்கிறது, முடியலன்னு சொல்லி ஓடி போகிற அளவுக்கு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். ஒருத்தரை நம்பி 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 மறுபடியும் ஏமாறுற மாதிரியே சுச்சுவேஷன் வரும். எதுலேயுமே நிம்மதி இருக்காது. ஒரு மோசமான நிலைமைக்கு நம்ம தள்ளப்படும். தட்ஸ் அ ரியாலிட்டி. ஸோ இன்னொன்று லக்னத்திலே ராகு உட்காந்துருக்கார். ரணம் ருணம்னு சொல்லுவோம், எல்லாமே ஆடப் ஆகும். ஸோ இந்த ஜாதகத்தின் பிரகாரம் பொதுவாக எந்தெந்த கிரகங்கள் நல்லா இருக்கிறதோ அது வச்ச விஷயம் நடக்க தெரியும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வெற்றிலும் விடுபட வேண்டும்னா முதல் விஷயம் டைமுக்கு சாப்பிட்ணும். சனிக்கிழமை கண்டிப்பாக உபவாசம் இருக்க வேண்டும். ஒரு ரிஷி முனி சன்னியாசிகளை மனசார துதிக்கும் பொழுது எந்த விதமான விஷயமும் நிவர்த்தி பெறாது, ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி ஆகிடும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு உபவாசம் இருக்கிறது, பெருமாளுக்கு உபவாசம் இருக்கிறது, குருமார்கள் சன்னியாசிகளுக்கு உபவாசம் இருக்கிறது. ஒரு வேளை மட்டும் உப்பு காரம் சாப்பிடக்கூடாது. அரிசி சாப்பிடாம வேறு ஏதாவது சப்புன்னு இருக்கணும், சுவைக்கவே முடியாத நிலைமை, ஆனால் அது சாப்பிட்லாம். இல்லை பழங்கள் சாப்பிட்லாம். அந்த ஒரு வேளை மட்டும் சாப்பிட்ணும். மற்ற வேலையெல்லாம் உபவாசம் இருந்தால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், பெரிய நிவர்த்தியை கொடுக்கும். இல்லைன்னா தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு குரூப் போகிறாங்கன்னா அவங்க கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு நீ கேப் வாங்கி கொடுக்கலாம், குஷன் கேப் வாங்கி கொடுக்கலாம். அந்த பெரியவங்களுக்கு தேவையான அதுக்கு சககாரம் பண்ணக்கூடிய குச்சி, ஊடக்கூடிய குச்சி இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ பேசிக்கலி இந்த சனி வக்கரம் பெறக்கூடிய நிலைமைகளில் இதெல்லாம் நல்லது பண்ணணும்னு எல்லோரும் வேண்டிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், சனியுடைய தன்மைகள் குறைய வேண்டும்னா ஆஞ்சநேயரை விட்டால் வேறு ஆப்ஷனே கிடையாது. அதனால் பொதுவாக சொல்லும் பொழுது ஆஞ்சநேயருக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது, இளநீர் அபிஷேகம் பண்ணுறது, வடமாலை சாத்துவது, பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுறதுலாம் ஆட்டோமேட்டிக்காக எந்த விதமான வேதனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ விதமான மோசமான விஷயங்கள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சனியுடைய தாக்கம் குறையும். அதனால் எல்லாருக்குமே இந்த சனி வக்கரம் பெறுவது நல்லதாகவே மாறட்டும் அப்படின்னு சொல்லி
எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சர்வஸ்த சம்மங்களானி அவந்த்ரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.